3.3ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். ரொம்ப எல்லாமே நான் வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a + b த ஹோல் க்யூபு, a⁴ + b⁴ எல்லா ஃபார்முலாமே நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டேன். ஸோ ஃபார்முலாஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே இந்தமாரி சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுடலாம். ஒன்லி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். இப்போ இது a, இது b, அப்போ நடுவில் ப்ளஸ் இருக்கா, அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்னது, a² + 2ab + b². இப்போ இதில் a வந்து 3m, b வந்து 5. இப்போ இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். a² 3m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2, a இருக்க இடத்துல 3m, b இருக்க இடத்துல 5, b² 5². அப்போ 3m² என்ன வரும், 3m × 3m, அப்போ 9m² ப்ளஸ் 2 3s 6, 6 5s 30m + 25. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா தெரிஞ்சுட்டு நீங்கள் ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ நீங்கள் கொஷின்லேருந்து எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் 5p - 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் அப்படின்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடலாமா? அப்போ a² - 2ab + b². இப்போ இதை வந்து கம்பைன் பண்ணலாமா? ஏக்கு பதிலாக 5p இருக்குது, பிக்கு பதிலாக 1. அதை நீங்கள் எழுதிக்கோங்க. சைடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏயோட வேல்யூ என்ன போட போகிறீங்க, 5p போடுவீங்க. பிக்கு வந்து என்ன போடணும், 1. இப்போ பி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஏக்கு பதிலாக 5p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக 5p, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ்ஸு b வந்து 1². இப்போ 5p² நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போவுமே என்ன செய்யணும், 5p² அப்படின்னா 5p 2 தடவை 5p × 5p, 5 5s 25, p × p, p² minus 2 5s 10, 10 × 1 10. அப்புறம் ஒரு p மட்டும்தான் இருக்குது. ஸோ p ப்ளஸ் 1² என்னது, 1. அவ்வளோதான். இவ்வளோதான் அந்த சம். அடுத்த தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 3.3ல ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 2n - 1 2n + 3. அப்போது இந்த ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது. அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ x + a, இது வந்து x + b. இது ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போது ஃபார்முலா என்னது, x² + a + b × x + ab. இப்போ x இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 2n, a இருக்க இடத்துல -1, b இருக்க இடத்துல 3. இப்போ அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது 2n, a இருக்க இடத்துல -1, அடுத்து 2n + 3 which is equal to x² 2n த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு a வந்து என்னது -1 ப்ளஸ் b வந்து என்னது 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2n ப்ளஸ் ab வந்து என்னது -1 × 3. இப்போ 2n² நான் என்ன சொல்லியிருக்கேன், 2n ரெண்டு தடவை போட்டு பாருங்கள். 2n × 2n போட்டால் என்ன வரும், 4n × n n², 4n². அடுத்து -1 + 3னா 3ல் 1 போனால் 2 இருக்கும். இங்கே வந்து ஒரு 2 இருக்கும். அந்த ஒரு 2 இருக்குமா, அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 4n ஆயிரும். அடுத்து -1 × 3 என்னது, -3. இவ்வளோதான் அந்த சம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம்மில் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 3.3ல ஃபஸ்ட்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 4p² - 25q த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இது a² எடுத்துக்கலாம், இது மைனஸ், இது b². அப்போது இது எப்படி எழுதலாம், ஃபார்முலா a + b, a - b. அப்போ a² அப்படி இது வந்து 2p த ஹோல் ஸ்கொயர்னு பிரித்து எழுதிக்கலாமா? மைனஸ் இதை வந்து எப்படி எழுதலாம், 5q² 5q × 5q, அப்போ 25q² மேலே உள்ளது வருதா? ஸோ அப்போ அதை பிரித்து ஷார்ட்டாக எழுதும்போது எப்படி எழுதிக்கலாமா? அடுத்து இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5q த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 2p ப்ளஸ் பியோட வேல்யூ 5q. அடுத்து ஏயோட வேல்யூ 2p மைனஸ் பியோட வேல்யூ 5q. இவ்வளோதான். இது இவ்வளவு போதும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனாலே a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a² - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, x + x + b த ஃபார்முலா, அடுத்து a² - b² ஃபார்முலா, a + b × a + b. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தரவாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது மட்டும் தெரிஞ்சாலே ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, அதை மட்டும் அதில் போட்டுட்டு
சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம்.